ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. அனுபவ கல்வி. வேதத்தில் நம்மை தேற்றவும் திடப்படுத்தவும் நம்பிக்கையில் நிலைநிறுத்தவும் ஏராளமான வசனங்களும் சம்பவங்களை குறித்த செய்திகளும் உண்டு. ஆனால் தேவன் நமக்குள் வேத வசனங்களால் நம்பிக்கையூட்டுவதை விட அதிகமாக வாழ்க்கை அனுபவங்கள் மூலமாகவே அதை செய்கின்றார். வேதாகமம் மூலமாக கர்த்தர் நமக்கு தரும் போதனைகளை விட அதிகமாக வாழ்க்கை அனுபவங்கள் மூலமாகவே தருகின்றார். நாம் படித்து அறியும் பாடங்களை விட வாழ்க்கையின் பலவித சூழ்நிலைகள் வழியாக நடந்து அறியும் பாடங்களே அதிகம். அவைதான் நம்முடைய மனதில் பசுமர தானியை போல பதிந்து சோதனையான சூழ்நிலைகள் வருகின்ற போது அவைகளை எதிர்கொள்ளும் நம்பிக்கையை தருகின்றன. யோசேப்பு, மோசே, தாவீது, பவுல் போன்றோரின் வாழ்க்கை சூழ்நிலைகளின் மத்தியில் அவர்கள் சந்தித்த பாடுகளில் கர்த்தர் எப்படி அவர்களை தாங்கி நடத்தினார் என்பதை வேதாகமத்தின் மூலமாக அறிகின்றோம். இவைகள் நம்முடைய விசுவாசத்தை ஊக்குவிக்கின்றன. ஆயினும் இந்த பாடங்களே நமக்கு போதுமானதல்ல. இவைகளை மட்டும் வேதாகம ரீதியாக கற்றறிந்து வாழ்க்கை பாடுகளின் நடுவில் தைரியமாக நின்றுவிட முடியாது. அனுபவங்கள் வாயிலாக எதையாவது நாம் கற்காவிட்டால் பல நேரங்களில் அவை ஏட்டு சுரக்காய் அனுபவம் ஆகிவிடும். எனவே தேவன் நம்மையும் பலவித துன்பங்களையும் சோர்வுகளையும் குறைவுகளையும் நெருக்கடிகளையும் எதிர்ப்புகளையும் சந்திக்கும்படி செய்து அங்கே தம்முடைய ஆதரவையும் ஆறுதலையும் நாம் அறிய செய்கின்றார். இங்கே கர்த்தருடைய கிருபையின் செயல்பாடுகளை கண்டு பல அனுபவ பாடங்களை கற்கின்றோம். அவைகளால் நாம் பெறும் நம்பிக்கைகளும் தைரியங்களும் தான் எதிர்காலத்தில் எந்தவித சோதனை காற்றுகளின் நடுவிலும் நம்மை உறுதியாக நிலைநிறுத்துகின்றன. சிங்கம், கரடி போன்ற எதிர்ப்புகளை சந்தித்து பழகிய தாவீது அந்த அனுபவ பாடத்தின் பின்னணியில் தான் ஒரு நாள் மகா அரக்கனாகிய கோலியாத்தை சந்திக்கும் துணிவை பெற்றான். அனுபவ பாடம் கற்பது எப்போதும் எளிய விஷயமாயிராது. ஆனால் 1000 பக்கங்கள் படித்து கற்பதை விட ஒரு அனுபவத்தின் மூலம் கற்கும் பாடமே மிக மிக சக்தி வாய்ந்தது. ஆபிரகாமுக்கும் யோசேப்பிற்கும் மோசேக்கும் தேவன் புத்தகங்கள் வாயிலாக எதையும் கற்றுத்தரவில்லை. ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து அவர்கள் கற்றறிந்த பாடங்கள் கொஞ்சமல்ல. கர்த்தரை குறித்து அவர்கள் கொண்டிருந்த அறிவும் கொஞ்சமல்ல. அவைகள் தேவனால் நடத்தப்பட்ட அனுபவங்கள் வாயிலாகவே அவர்களுக்கு கிடைத்தன. தேவன் யாரை நேசிக்கின்றாரோ அவர்களை வனாந்திரம் வழியாக நடத்தி சென்று அவர்களுக்கு அனுபவம் சார்ந்த அறிவை மிகுதியாக கொடுக்கின்றார். சிந்தனைக்கு. நேர்மையின் வெற்றி காலந்தாழ்ந்துதான் வருகின்றன, ஆனால் காலங்களால் அது விழாமல் இருக்கின்றன. நேர்மையின் வெற்றி காலந்தாழ்ந்துதான் வருகின்றன, ஆனால் காலங்களால் அது விழாமல் இருக்கின்றன.